ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜோரோ அண்ட் சான்ஜி இந்த ரெண்டு கேரக்டருடைய பவர் அப் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ஸுடைய பவர் அப்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஜோரோ அண்ட் சான்ஜி இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் தான் இன்னும் பார்க்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சாப்டர் 1172 ஜோரோக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு சாப்டரை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளான் என்னவா இருக்கும் அப்படின்றது கூட சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜோரோ கிட்ட இருந்தே போயிடலாம். ஜோரோ கிட்ட இருந்து நம்ம அவருடைய பவர் அப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவருடைய ஹாக்கியை அட்வான்ஸ் பண்ணுறது, அதாவது கான்கரர் ஹாக்கியை மாஸ்டர் பண்ணுறது அப்படி சொல்கிறேன். நம்ம ஜோரோ வந்து இம்மார்டல் கேரக்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த ஹாக்கி மெயினாக தேவைப்படுது. அண்ட் இம்மார்டல் அப்படின்றது தாண்டி நிறைய பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் நம்ம ஜோரோவை தாண்டி இருக்காங்க. அண்ட் அதில் மெயினாக மிஹாக். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த ஹாக்கியில் மெயினாக தேவைப்படும். அண்ட் அதே போல் ஜோரோ வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாக்கியை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாக்கி மூலியமா ஒரு கேரக்டருடைய சோல் அப்படி இல்லைன்னா வில்லை டார்கெட் பண்ணி அதை அட்டாக் பண்ண முடியும். பிசிக்கலா அப்படின்றத தாண்டி மென்டலி அவங்கள பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாக்கி மேபி எதனா ஒரு ஹோலி நைட் கூட பர்டிகுலராக ஃபைட் பண்ணுறப்ப இந்த ஒரு ஹாக்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அந்த ஒரு டைமில் தான் இது அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஜோரோ எந்த ஹோலி நைட் கூட பர்டிகுலராக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தோன்ற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாம்ராக் தான். பிகாஸ் அவருமே ஒரு ஸ்வாட்ஸ்மேன். அதே டைமில் ஈமுக்கு நெக்ஸ்டா ஈமுக்கு நெக்ஸ்டா பவர்ஃபுல்லாக இருக்கிற கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஷாம்ராக் தான் இந்த எல்பாஃபில். அதனால இந்த ஒரு கேரக்டர் ரிட்டன் ஆவார் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்படி ரிட்டன் ஆகும்போது நம்ம லூஃபி வந்து ஈமு கிட்ட ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறப்ப நம்ம ஜோரோ ஷாம்ராக்கை மேனேஜ் பண்ணிப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போதைக்கு அவர் ஒரு வேற மிஷனுக்காக வெளியே போயிருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் இதுக்கப்புறமா பிளாக் பிளேடுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஜோரோவுடைய ஒரு மெயின் கோலாக இருக்கும். அதாவது அவருடைய ஸ்வாட்ஸை ஃபுல்லாக பிளாக் பிளேடாக மாற்றுறது. அதுலேயும் பர்டிகுலராக என்மா இந்த ஒரு ஸ்வாடை பர்மனெண்ட்டாக பிளாக் பிளேடாக மாற்றுறது மூலியமா அவருடைய ரேங்க் அண்ட் பவர் கண்டிப்பாக எலவேட் ஆகும். அண்ட் இந்த ஒரு பிளாக் பிளேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு ஹெல்ப் நடந்துரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஆர்க்கை தாண்டிட்டோம்னா நெக்ஸ்ட் ஃபைனல் சாகா தான். அந்த ஒரு பேட்டில் இந்த ஒரு ஸ்வாடை ஃபுல்லா பிளாக் பிளேடா மாத்தி அப்பவே அவர் ஃபைட் பண்ண கத்துப்பாரு அப்படின்றது எனக்கு தோணல. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த ஒரு பேட்டில் ஒரு பெரிய ஹேண்டா இருப்பாரு நம்ம லூஃபிக்கு. அதனால தான் இந்த ஒரு எல்பாஃபே ஒரு பெரிய ட்ரைனிங் கிரவுண்டா பாக்குறேன் நம்ம ஜோரோக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்போனன்ஸும் நம்ம ஜோரோக்கு இருக்காங்க. யார் கூட நம்ம ஜோரோ 1-on-1 பண்றாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் இதுக்கப்புறமா அந்த கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜோரோ பத்தி பேசும்போது. அந்த கிங் ஆஃப் ஹெல் மோட நம்ம ஜோரோ மாஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜோரோ வந்து மோஸ்ட் லைக்லி அவருடைய அட்வான்ஸ்டு கான்கரர் ஹாக்கி கோட்டிங்கை ஸ்டெபிலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் மூலியமா அந்த கிங் ஆஃப் ஹெல் மோட ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு மோட்ல அவருடைய ஸ்டாமினா அப்படின்றது கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா மெயின் விஷயம் இங்க என்னன்னா, இந்த கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற மோட நம்ம லாஸ்டா வானார்க்ல பார்த்திருப்போம். அந்த ஒரு டைம்ல ஒரு டெத் ஸ்டேஜ்ல இருந்து தான் நம்ம கிங் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதை தாண்டி வானோல்ல நம்ம ஜோரோ நிறைய கேரக்டர் கூட ஃபைட் பண்ணாரு. அதுக்கப்புறமா லாஸ்டா கிங் கூட ஃபைட் பண்றப்பதான் இந்த கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரிய வந்தது. அதனால இது நான் எல்பாஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்றதை தாண்டி எல்லாமே நம்ம ஜோரோக்கு இந்த எல்பாஃப்ல நடந்துடாது. பட் மேபி நடக்க வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. அதனால இந்த கிங் ஆஃப் ஹெல் அப்படின்ற மோட் கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகலாம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஜோரோ கூடி சீக்கிரம் கத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எனவே இதுக்கப்புறமா நம்ம ஜோரோக்கு ஒரு புது ஸ்வாட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஜோரோ பேஸ் பண்ணி நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குது. அந்த வகையில் இதுவும் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். நம்ம ஜோரோ அவருடைய ஸ்வாடை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுலேயும் சாண்டே கிடெட்ஸ் அப்படின்ற ஸ்வாடை கண்டிப்பாக அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் ஒரு ஹையர் கிரேட் பிளேடோட அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு ஹையர் கிரேட் பிளேடில் ஷோடா கிடெட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்வாட் இருக்குது. இந்த ஒரு ஸ்வாட் கண்டிப்பாக அவருடைய எண்ட் ஆஃப் த ஜேர்னியில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சாண்டே கிடெட்ஸ் அப்படின்ற ஸ்வாட் வந்து அவரோட ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணலை. அதே போல் அந்த ஸ்வாட் அவருக்கு கிடைச்சது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எல்லா ஸ்வாட்ஸ்மேனும் அவங்களுடைய ஸ்வாடை அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்வாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வாட் தான் அவங்களுடைய ஸ்வாட்ஸ்மேன் யாராக இருக்கணும் அப்படின்றது சூஸ் பண்ணோம். லைக் ஒரு ஸ்ட்ராங் வில் இருக்கிற ஒரு கேரக்டர் கிட்ட மட்டும்தான் இந்த ஒரு ஸ்வாட் போகும். இந்த ஒரு ஸ்வாட் லாக்டவுனில் லோக்கல் வெப்பன் ஷாப்பில் கிடைச்சிருக்கும் நம்ம ஜோரோக்கு. அண்ட் அந்த ஒரு ஸ்வாடை பார்த்தப்ப அது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த ஷாப்புடைய ஓனர் கிட்ட நம்ம ஜோரோ கேட்க அந்த ஸ்வாட் வந்து கர்ஸ்டு அண்ட் இந்த ஸ்வாடோடைய ப்ரீவியஸ் ஓனர்ஸை இந்த ஸ்வாடை கில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜோரோ அந்த ஸ்வாடை டெஸ்ட் பண்றதை தாண்டி அவரை டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்வாடை மேலே தூக்கி போட்டுட்டு கையை நீட்டுவாரு. அந்த ஸ்வாட் என்னுடைய கையை வெட்டுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு நம்ம ஜோரோ அந்த ஒரு ஸ்வாடை தூக்கி போடுவாரு. பட் அந்த ஒரு இடத்துல நம்ம ஜோரோக்கு ஒரு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்பட்டிருக்காது. அதனாலே அந்த ஒரு ஸ்வாடை சூஸ் பண்ணி நம்ம ஜோரோ வாங்கியிருப்பாரு. அதனால ஸ்வாடை ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றத தாண்டி வேற ஒரு ஸ்வாடை ஆட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஒரு ஸ்பெகுலேஷன் நான் ஏன் சொன்னேன்னா, இதை பத்தி நிறைய ஃபேன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருடைய ஸ்வாடை ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படின்றது நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய
ஸ்வாட ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. பட் மேபி 1% சான்ஸ் இருக்கு. பிகாஸ் என்மாவோ அப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாரு. பட் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்வாட ரீப்ளேஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு தியரி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோரோ அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கி அன்லாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கியை மாஸ்டர் பண்றதோ அப்படி இல்லைன்னா அன்லாக் பண்றப்ப பிரீத் ஆஃப் ஆல் திங்ஸ் அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கான்செப்ட் எக்ஸாக்டா அந்த வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். பட் அந்த ஒரு வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ்லாம் கேட்கும். அண்ட் அதன் மூலிமா கேரக்டர் டு கேரக்டர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தான் இப்போ நம்ம காமிச்சிருக்காங்க. சுனிஷா, நம்ம லூஃபி அண்ட் மொமோனோஸ்கே. ஸோ இதே மாதிரி நம்ம ஜோரோவும் பிரீத் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற கான்செப்டை அன்லாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது எல்பாஃபில் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது எல்பாஃபில் நடந்தால் தான் ஃபைனல் பேட்டிலுக்கு ஒரு பெரிய பேக்கப்பாக இருக்கும். அண்ட் நான் சொல்கிறதுனால இது எல்லாமே எல்பாஃபில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஓட கிரியேட் பண்ணுறது ஒன்றா இருக்கும். ஸோ நான் சொன்னதில்ல இது உண்மையாகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் இதுக்கப்புறமா ஜோரோ பேஸ் பண்ணி அந்த தியரிஸை சொல்லிடுறேன். ஐ மீன் சாப்டர் 1172ல் ஜோரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாப்டரோட எண்டில் சொல்லியிருப்பாரு. அதை பேஸ் பண்ண தியரிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் சாப்டர் 1172 அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் சாப்டர் 1171 73 கவர் அப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த ஒரு பிளான் என்னால் மாற்ற முடியாது. ஐ மீன் அந்த வீடியோக்கு ஏற்ற சிச்சுவேஷன் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த சாப்டர் 1171 கவர் அப் பண்ணல, அதையும் சேர்த்து கவர் அப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அதனால் அது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனிவே இப்போ நம்ம வந்து தியரியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோரோ, டாரியன் பிராக் இந்த 2 கேரக்டரில் யாராவது ஒரு கேரக்டரை டியூயலுக்கு கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதன் மூலிமா திரும்ப அவங்களுடைய மெமரிஸை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லைக் அவருடைய கான்கரர் ஹாக்கியை அதிகப்படுத்துறது மூலியமா அவங்க 2 பேருடைய மெமரிஸை திரும்ப கொண்டு வந்து அவங்கள பிரசன்ட்டுக்கு இப்போ கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆல்ரெடி நம்ம ராக்ஸே டோமி ரிவர்ஸில் மாட்டி அதுல இருந்து ரிவைவ் ஆகாத ஒரு கேரக்டரை தான் நம்ம ராக்ஸை பார்த்தோம். அதனால டாரியன் பிராக் விஷயத்தில் இது எப்படி ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு தியரி சொல்லப்படுது. என்னன்னா, ஸோ நம்ம ஜோரோ வந்து டாரியன் பிராக் இந்த 2 கேரக்டர் கிட்டையும் உங்க 2 பேர்ல யார் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கேட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டியூவலை செட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அவங்களுடைய மெமரிஸை ட்ரிகர் பண்ண முடியும் அண்ட் ஈமோடியை கண்ட்ரோலை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எது உண்மையாகும் அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. ஸோ இன்னொரு ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோரோ வந்து அவங்க இருக்கிற அந்த என்டையர் பிரான்ச்சை கட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலிமா அவங்க எல்லாருமே அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஜோரோவுடைய எனிமீஸ் அண்ட் அலைஸ் இவங்க எல்லாரையும் கில் பண்ணாம இவங்க எல்லாரையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கீழே விழுந்த எல்லாருக்கும் இன்ஜுரி ஏற்படும். ஆனா இன்னொரு ஒரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம அந்த கிட்ஸை பார்க்கணும். அந்த கிட்ஸை சுத்தி அந்த தான்ஸ் அப்படின்ற பவர் இருக்கு, நம்ம சமோஸோடைய பவர். அது கண்டிப்பா அந்த கிட்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணும். அண்ட் இன்னொரு தியரியில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜோரோவுடைய பிளான்ல ப்ரூக் இன்வால்வ் ஆவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம ப்ரூக் வந்து ரீசெண்டா ஏதோ ஒன்று சம்திங் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஸ்டார்ஸ் இருந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆகியிருக்காரு. இந்த தியரியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரூக் வந்து ஒரு சோல் பேஸ்டு மியூசிக் கான்சர்ட்டை நடத்தலாம். அந்த ஒரு கான்சர்ட்ல நம்ம ஜோரோ ஒரு பிசிக்கல் வேன்கார்டா இருந்து எவில் சோல்ஸை டிரா அவுட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. அண்ட் அதன் மூலியமா அந்த டோமி ரிவர்ஸில மாட்டிக்கிட்டே இருக்கிற அந்த ஜெயன்ஸை சேவ் பண்ண முடியும். அண்ட் இது தொடர்ந்து ஜோரோ பத்தி இன்னொரு தியரியில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஜோரோ ஹஜருதீன் அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஜெயன் கிட்ட என்ன தூக்கி போடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு ஜெயண்ட் நம்ம ஜோரோவை தூக்கி போட அந்த ஃப்ரண்ட் லைன்ல டோமி ரிவர்ஸியால மாட்டிக்கிட்டே இருக்கிற கேரக்டர்லாம் தாண்டி பின்னாடி அந்த கண்ட்ரோலரான நம்ம ஈமோ கூட ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் சொன்ன தியரிஸ்ல எது உண்மையாகும் அப்படின்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஸ்டில் அடுத்த சாப்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனிவே அவள் தாங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாஞ்சி பத்தி எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நான் 1 மந்த்துக்கு முன்னாடி சாஞ்சி பேஸ் பண்ண ஃபியூச்சர் பவர்ஸ் பத்தி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வேணும்னா செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு ஓட்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அங்கே சாஞ்சிக்கான வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாரி ஓட் பண்ணுங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்ட்லையும் இந்த ஒரு வீடியோடைய எண்ட்லையும் ஆல்ரெடி சாஞ்சி பத்தி அப்லோட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து நான் மார்னிங் எழுந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால லேட் நைட்ல ரெக்கார்ட் பண்ணா கூட வாய்ஸ் நல்லா இருக்கு. பட் மார்னிங்ல எழுந்து ரெக்கார்ட் பண்ணா எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஸ்டில் வீடியோஸ் வந்து ரெகுலரா வரணும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ். எனிவே நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.